கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பாலமலையில் ஆதிவாசி மக்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரித்தார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், விவரங்கள். வணக்கம்மா. கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கோவனூர் பகுதியில் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளராக அதிமுகவை சேர்ந்த சிங்கஜி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். அவர் இன்னைக்கு பெரியநாயக்கன்பாளையம் அருகே கோவனூர் மேலே இருக்கிற பாலைமலை பகுதியில் வாக்கு சேகரித்த சென்றார். அவருடன் பார்த்தீங்கன்னா கவுண்டமலை சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் அவங்க கூட சென்றிருந்தாங்க. இன்று காலை 7 மணி அளவிலே பாலமலைக்கு போன அவர் அங்குள்ள கோவிலை சாமி கும்பிட்டு, அதே மாதிரி கோவனூர் பட்டதாரிசி அம்மன் கோவிலையும் சாமி கும்பிட்டு அந்த பகுதி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பாலமலை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 7 ஆதிவாசி கிராமங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலமலை, பெரும்பதி, பெருக்கைப்பதி, மாங்குழி, பசுமணி மற்றும் பசுமணி புத்தூர், கூஞ்சூர்பதி அப்படிங்கிற 7 கிராமங்கள் இருக்கு. அங்க ஒரு 300க்கும் மேற்பட்ட இருளர் இனத்தை சேர்ந்த ஆதிவாசி மக்கள் குடியிருந்துட்டு வராங்க. ஸோ அவங்கள போய் நேரில் சந்திச்சு ஒரு வாக்கு கேட்கிறாரு. அப்போ அந்த ஆதிவாசி மக்கள் அவரை வேட்பாளரை பாரம்பரிய நடனம் ஆடி வரவேற்கிறாங்க. அப்போது அந்த நடனத்தில் ஈர்க்கப்பட்ட வேட்பாளர் அவரும் அந்த ஆதிவாசி மக்களுடன் இணைந்து அவங்க மாதிரி பாரம்பரியமான அந்த நடனம் ஆடி அந்த வாசங்கள் இது பண்ணி வேட்பாளர் சிங்கஜி ராமச்சந்திரன் அவங்க கிட்ட வாக்குகளை சேகரிக்கிறார். அப்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆதிவாசி மக்கள் அந்த ரோட்டுக்கு கீழே இருந்து மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்கு அது மேலே வர்றதுக்காக பேருந்து வசதிகள், மின்சார வசதிகள் உள்ளிட்டவைகளை நான் MP ஆனா உங்களுக்கு கொண்டு வரக்கான அனைத்து முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன். அதே போல இங்கிருந்து மேலே போற மேல்முடி ரங்கநாதர் கோவிலுக்கு வருஷத்துல இந்த புரட்டாசி மாசம் மட்டுமே போக வேண்டிய நிலைமை தற்போது இருக்கு. அதை மாற்றி வருடம் முழுவதும் மேலே போய் சாமி கும்பிட்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கண்டிப்பா எடுப்பேன். கண்டிப்பா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வாக்குகளை அவர் சேர்க்காரு. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.